டெல்லியில் உள்ள தனியார் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனரும் சாமியாருமான சைதன்யானந்த சரஸ்வதி மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அவர் சுவாமி பார்த்த சாரதி என்றும் அறியப்படுகிறார். தற்போது அவர் தலைமறைவாக உள்ளார். இந்த புகார்கள் ஆகஸ்ட் 4, 2025 அன்று பதிவு செய்யப்பட்டன. ஏழை மற்றும் பின்தங்கிய பிரிவினருக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயின்று வரும் 17 மாணவிகள் சாமியார் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்துள்ளனர். தகாத வார்த்தைகளில் பேசுவது, ஆபாச செய்திகள் அனுப்புவது மற்றும் உடல் ரீதியாக தொல்லை கொடுப்பது போன்ற குற்றச்சாட்டுகளை மாணவிகள் முன்வைத்துள்ளனர். சிலர் மாணவிகளை அவருக்கு இணங்க வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் நடத்திய சோதனையில் போலியான ஐக்கிய நாடுகள் சபையின் நம்பர் பிளேட் கொண்ட ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டது. கடந்த 2016 மற்றும் 2009 ஆண்டுகளிலும் அவர் மீது இதே போன்ற பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக சிருங்கேரி மடமும் அவருக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அறிக்கை வெளியிட்டுள்ளது. சாமியாரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது.